லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக நீதி எழுத்தாளர், பேராசிரியர், முனைவர் சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் அந்த தொழில் துறையினரோடு அந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. அங்கு பல்வேறு கேள்விகளும் மனுக்களும் கொடுக்கப்பட்டன. அங்கு கோவையோடைய அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அதில் இருக்கிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லை, இனிப்புக்கு ஒரு மாதிரியான ஜிஎஸ்டி இருக்குது, காரத்துக்கு ஒரு மாதிரியான ஜிஎஸ்டி இருக்குது. சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகுது. வாடிக்கையாளர்கள்லாம் தரமாரியான கேள்விகளை கேட்குறாங்க. ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி கொண்டு வாங்க, நீங்கள் விலையை ஏற்றுனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏற்றுங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருந்தால் எங்களுக்கும் குழப்புது, வாடிக்கையாளருக்கும் குழப்புதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது நேற்று சமூக வலைதளங்கள் முழுவதுமே ஒரு பரவப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு முறைகேடாக கேவலமாக விதிக்கப்பட்ட வரி, நுகர்வோர் வரி என்பதை அவர் ரொம்ப யதார்த்தமாக மேடம்னு சொல்லி ப்ரெசன்ட் பண்ணிட்டார். ராட்டன் அப்படின்ட்டு அழுகி போன ஒரு வரிமுறை அப்படிங்கிற ஒரு காட்டினார். அவர் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பன்னுக்கு இல்லை, க்ரீமுக்கு, இதுக்கு 8% அப்படின்னா அதுக்கு 18% க்ரீமுக்கு. அதனால் சில பேர் சாப்பிட வர்றவன் க்ரீமை நீ தனியாக கொடுத்துரு, இது உள்ளே ஏன் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு. அதெல்லாம் விட அதில் முத்தாய்ப்பாக சொன்னது குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, இந்த ஸ்வீட்டு இதுக்கெல்லாம் காரத்துக்கு 28% என்னமோ, 18%, 28%, 8%ன்னு ஒரே டிஷ்ஷில் 3 விதமான வரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கும் போது ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, வடநாட்டில் ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க, ஜிலேபியெல்லாம் பிளேட்டில் வச்சுக்கிட்டு நிறையா வச்சு சாப்பிடுவாங்க. நானும் பார்த்துருக்கேன். வானதி சீனிவாசன் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கல்கட்டாவில் வானதி சீனிவாசன்லாம் நம்ம சீரியஸான டிஸ்கஷன் எடுத்துக்க வேண்டிய ஆளே இல்லை. பிஜேபியில் இப்போ நிர்மலா சீதாராமனை கூட ஏன் எடுத்துக்கிறோம்னா, நிதி அமைச்சராக இருக்காங்கிறதுக்காக. சாதாரண காலத்தில் அவங்க ஒரு பொருளாதார வல்லுநர், நிபுணர் அப்படி இப்படின்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு உரியவங்களும் அவங்க கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பெண்மணி இருக்கிறாங்க ஒரு பெரும் பதவியில், பாதுகாப்பு துறையில் இப்படிலாம் இருக்காங்க. ஏதோ நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு அப்படின்னு பேசலாம். இப்போ இதில் என்ன வந்தது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வந்தானா அவர் என்ன சொல்கிறாரு, பில்லு போடும்போது அவர் வேடிக்கையாக சொன்ன கம்ப்யூட்டரே திணறுது. ஏன்னா பன்னு கொண்டு போட வேண்டியிருக்கு, க்ரீம் கொண்டு போட வேண்டியிருக்கு, ஸ்வீட்டு கொண்டு போட வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே சாப்பிட்றோம் எஸ்கேசின்னு சாப்பிடுவோம், ஸ்வீட்டு காரம் அப்படின்னு தான் சாப்பிடுவோம். இது மாதிரி ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படிங்கிறது. அதனால் 3மே சாப்பிடுவோம். அதனால் ஒரு பில்லுலேயே இப்படி முரண்பாடு இருக்க வேண்டியதில்லை. இதை ஒரு சரியாக பண்ணுங்க. எப்பாவது சூரசம்சாரம் நடக்குது திருச்செந்தூரில் அப்படின்னா ஒரு பெட்டு போடுவோம், உடனே அதுக்கு 1000 ரூபா போட்டால் 1 நாள் 2 நாள் கூத்துக்கு. இப்படிலாம் ஏகப்பட்டது நாங்கள் பிஸ்னஸே பண்ண முடியல. முதல்லையே அது கொரோனாவிலே நசுங்கி போயிடுச்சு. கோயம்புத்தூருடைய பேர் என்னென்னா மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு. சேலத்துலலாம் இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் அங்கேருந்து வருது கச்சா பொருள், குஜராத்திலேருந்து வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அதில் இவனுக்கு 18% போட்டு அவங்களோட கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியல இன்றைக்கி. அதில் சுருக்கமாக என்ன, எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம்ல, குறுந்தொழில், சிறு தொழில், இடைப்பட்ட தொழில், இதெல்லாம் நசுங்கி போச்சு. ஏதோ குத்துயிரும் குலயுரமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் இவங்க பேசுனாங்க. அவங்களே ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா சொன்ன விதமும் அது சப்ஸ்டான்ஷியேட்டட், நிரூபிக்கப்பட்டது. பன்னுக்கு என்ன, க்ரீமுக்கு என்ன, ஒரு ஸ்வீட்டுக்கா ஏதாவது ஜாங்கிரி ஜிலேபி வச்சா என்ன அப்படின்னு 3 விதமாக போட்டிங்கன்னா இது என்ன இவ்வளோ ஒரு கேவலமானது அப்படின்னு. இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இது ஒரு ஐ ஓப்பனர் த்ரூஅவுட் இந்தியா. அதனால் இது வரவேற்கத்தக்கது. இதை நிச்சயம் அவங்க மாற்றி ஆகணும். இல்லைன்னா 26 பிரட்டி போட்டு குத்திடுவானு, ஒன்றும் வர முடியாது பிஜேபி. இப்போ பிஜேபிகிட்ட தத்துவம் குத்தம் இல்லை, நடைமுறை பொருளாதார அறிவோட எதையும் செயல்படுத்தலை. ஜிஎஸ்டினால பொருளாதாரம் இப்போ என்ன ஆகிடுச்சு, வருமானம் வந்துக்கிட்டு கூட இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலையும் சில இது ஃபீல் பண்ணிவிட்டான். கீழ்மட்டத்து நுகர்வோர்கிட்ட காசு இல்லாமல், பொதுவாக நான் ஒரு பொருளியல் பேராசிரியர்ங்கிற முறையில் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, மொத்த வருமானத்தில் வரி கட்டி மீதி இருக்கிறது தான் டேக்கு ஹோம் பேங்கிறது, வீட்டுக்கு எடுத்து செல்கின்ற வருமானம்னு. அது இப்போ இல்லை. வருமா இப்போ டேக்ஸ் இன்கம் டேக்ஸு போடுறான்,
எதுக்கு? ஓய்வூதியத்துக்கு. அவன் திரும்பி வாங்குறது எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு. அப்போ டபுள் டாக்ஸேஷன் இதுதானே டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஒழிச்சு கட்டு அப்படிங்கிறான். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, இந்த கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்களே நிறையா, இன்றைக்கி ரிசெக்ஷன் வராமல் தடுப்பாங்க. அவங்கள்ட்ட பணம் இருந்தால் இந்த நுகர்வோர் பொருளை வாங்குவாங்க. இப்போ எம்எஸ்எம்இலாம் இருக்க, இது வளரணுன்னா வாங்கும் திறன் வரணும். நீ டேக்ஸை டேக்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு பே பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. இதெல்லாம் எடுத்துக்கல கணக்கு. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு போகிற அப்படிங்கிறதானே தவிர மக்கள்கிட்ட வாங்கும் திறன், அதான் பர்ச்சேசிங் பவர் குறையுது. அதனால் என்ன ஆகிடுது? இந்த எம்எஸ்எம்இ நீ போட்ட வரிக்கு தகுந்தபடி வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இல்லை. அவங்கள்ட்ட அவங்களுடைய தனிநபர் வருமானம் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இல்லை, தொடர்ந்து இப்போ வட மாநிலங்களில் பல்வேறு கருத்து கூட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் அங்கெல்லாம் இல்லாத சர்ச்சை தமிழ்நாட்டில் வழக்கமாக அவங்க வரும்போது யாராவது ஒருத்தர் இருந்துச்சு கேள்வி கேட்குறாங்க, அது ஒரு வைரல் ஆகுது. இது கடந்த முறை கூட பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதற்கும் பதில் சொல்ல முடியாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திணறது நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வரும்போது மட்டுமே நிர்மலா சீதாராமன் இது போன்ற கேள்விகளால் பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காரணம் இங்கே இது தமிழ்நாடு ஜப்பான் போல், ஜெர்மனி போல், இஸ்ரேல் போல் உள்ள ஒரு நாடு. இது ஏகேசன் மோலே சொல்லிட்டார், இது தனியாக இருந்தால் இது ஜப்பான் போலையோ இஸ்ரேல் போலையோ ஜெர்மனி போலையோ வரக்கூடிய ஒரு நாடு இது. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெஸ்லாவிலேயே முக்கியமான தொழில்நுட்பவாதிகள், ஐடியில் எல்லாத்தையும் அமெரிக்காவிலேயும் சரி, எந்த நாடு, இங்கிலாந்து, ஜெர்மனி எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லா தொழிலையும் இருந்துருக்காங்க. தொழில்நுட்பம் அதனால தான் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இங்கே வருது, ஆட்டோமொபைல் இங்கே வருது, பார்மசிட்டிகள் இங்கே வருதுன்னா எல்லாத்துக்கும் எம்ப்ளாயீஸ் கிடைக்கிறாங்க. அதனால் இங்கே இதை விட்டால் உடனே மகாராஷ்டிரா போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா இது குஜராத்துக்கு போக வேண்டியிருக்கு. குஜராத்தில் கூட ஆள் கிடைக்கல, அங்கே போக முடியும். இவங்களா கம்பல் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ $2.5 பில்லியன் செமிகண்டக்டர் அங்கே கொண்டு போனாங்க. இந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் அது கொலாபரேஷன் தாய்லாண்டு கொண்டு போகிறான். அப்போ நான் அவங்க மெட்ராஸில் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே அமித்ஷாலாம் போன்றவர்கள் கொடுக்குற ப்ரெஷர் தான் அங்கே கொண்டு போகிறாங்க. வட மாநிலங்களில் இது போன்ற கேள்வி எழுப்புறது இல்லையா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட? இல்லை, அங்கே உள்ள அதிக எல்லாத்துலேயும் தொழிற்கல்வி எல்லாமே உள்ளது. இன்டலெக்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு ஜவஹர்லால் நேரு அந்த காலத்தில் சொன்னார். அதனால் படித்தவர்கள், பல நாட்டுக்கு போய் வந்தவர்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் இந்தியாவிலே கடற்படைக்கு தானே வச்சுருந்தான். அவன் தானே தென்கிழக்கு ஆசிய நாட்டுக்கெல்லாம் போட்டான்னு சொல்லி இதை வச்சு பம்பாயில் ஒரு துறைமுகத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, ராஜேந்திரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வெளியில் போனதுலும் சரி, இங்கே ஆரம்பத்திலேருந்து பாரம்பரியம், இங்கே மொழியிலேருந்து பண்பாட்டிலேருந்து ராஜாக்களுடைய வரலாறு, நீண்ட காலம் சோழர்கள் வாழ்ந்தது, இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அகில இந்திய ரீதியில் அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு மிக்சடு கல்ச்சர். அது நார்த் இண்டியன் கல்ச்சர், வித்யாமலிக்கு வடக்கே அந்த கல்ச்சர். அதனால் கல்வியில் பாரதி சொல்லுவோம்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அதனால் இவங்களே எடுத்துங்க, நிர்மலா இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதேமாதிரி ஜெய்சங்கர் இருக்கிறாரு, ஃபாரின் மினிஸ்டர்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே. அவர் ஒரு தமிழர், இவர் ஒரு தமிழச்சி, அப்படின்னு இருந்தும் கூட இங்கு சரியாக இவங்க பாலிசி எரர், இது கொள்கை குற்றம். இந்த தீட்டப்பட்ட திட்டம் சரியில்லை. இது அதானி அம்பானி பணக்காரர்களுக்கு சாதகமான வரி விதிப்பு. இப்போ நேர்முக வரி, மறைமுக வரிங்கிறோம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எப்படின்னா, நேர்முக வரி 60 விழுக்காடு இருக்கும். 100 ரூபா வசூல் பண்ணுறோம்னா 60 விழுக்காடு நேர்முக வரி, மறைமுக வரி 40 விழுக்காடு. ஆனால் இந்தியாவில் அப்படியே உள்டாவாக இருக்குது. மறைமுக வரி 60 விழுக்காடு நம்ம வாங்குகிறோம். அப்போனா பொதுமக்கள், ஏழை, வியாபாரி, சிறு வியாபாரி, குண்டு வியாபாரி இவன் கட்ட வேண்டியிருக்கு. அவன் 40% தான் பணக்காரன் கட்டான். அவங்களுக்கே சலுகை 16 லட்சம் கோடி கொடுத்தாங்கன்னு ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அப்போ இது ப்ரோ ரிச் பட்ஜெட் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ கோயம்புத்தூரில் வருது. இப்போது 2000 ரூபாய் பண பரிவர்த்தனை பண்ணால் ஒரு ஜிஎஸ்டி ஒரு 2% பிடிக்கிறதாகவும், ஒரு 18% ஜிஎஸ்டி போட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்களே. 2000க்கு குறைவான பண பரிவர்த்தனை, இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு ஏற்கனவே போட்ட மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்டது. அது கொஞ்சம் சர்ச்சையானதுனால தள்ளி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலாம், அது இனிமேல் நிறைவேற்ற முடியறது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு 4 இடத்துல 4 மாநில தேர்தல் வருது. ஜம்மு காஷ்மீரில் வருது, ஹரியானாவில் வருது, உத்தரப்பிரதேசத்தில் வருது, மகாராஷ்டிராவில் வருது. இப்போ என்ன ஆகிடும், எம்பி அதுக்கு தகுந்தபடி வரணும். எம்எல்ஏ ஜெயிச்சா அதுக்கு தகுந்தபடி. மகாராஷ்டிராவில் 288 எம்எல்ஏ, அதேமாரி மகாராஷ்டிரா, இதில் காஷ்மீர், ஜார்க்கண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா,
போடவும் வேண்டியிருக்கு. ஏன்னா கடன் வந்து ஜிடிபியை விட அதிகமாக போயிடுச்சு. அவங்க வந்து மற்றவங்களுக்கு கேரளாவுக்கு சொன்னாங்க இத்தனை % மேலே போகக்கூடாது, அதனால் உங்களுக்கு நாங்கள் தர முடியாது கடன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ இவங்களுக்கே வந்து நினைக்குங்கேடு தனக்கே அப்படிங்கிறது. இந்திய பொறுத்த வரைக்கும் இது போடுவாங்க, போட முடியாது. முதல்ல ஜீரோ பேலன்ஸ்னு சொல்லிட்டு 8600 கோடி ரூபாய் எடுத்து விட்டாங்க. இப்போ ஜீரோ இருந்தால் இருக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸு தேவையில்லை அப்படிங்கலாம் வந்து. அதனால் இவங்க வந்து எப்படின்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்ததுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையான கொள்கை இல்லாமல் செயல்படுகிறார்கள். அதனால் இவங்களை பொறுத்து தெளிவு கிடையாது, இவங்களுக்கு பொருளாதார கொள்கை கிடையாது. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இப்போ அமெரிக்கா 3 நாள் பயணமாக ராகுல் காந்தி போயிருந்தார். அங்கே அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளையும் சரி ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி இந்த நாட்டை வந்து ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க, அதை சரி பண்ணுறதுக்கே ரொம்ப காலமாகும்னு பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, தேர்தல் வந்து சரியான முறையில் நடக்கலை நாட்டில், அது சரியான முறையில் நடந்திருந்தால் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்திருந்தால் வேறு மாதிரியான மாற்றம் வந்திருக்கும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அவர் பேசினார். அமித்ஷா அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு தேசத்துக்கு விரோதமான செயல்களை, தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை ராகுல் காந்தி பேசுகிறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல இவங்க தேசத்தை பற்றி பேசுறது தகுதி கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தி யாருடைய மகன்? ராஜீவ் காந்தியுடைய மகன். ராஜீவ் காந்தி இந்த நாட்டுக்காக உயிரிழந்தவர். எங்கள் அப்பாவே இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்காக உயிரிழந்தவர். சரி, ராஜீவ் காந்தியுடைய அம்மா யார்? இந்திரா காந்தி. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு சொல்லவும் அவங்க எப்படி இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் ஈடுபட்டதுனால 1984 ஷி வாஸ் ஷார்ட் டெட், சுடப்பட்டு இறந்தார்கள். அப்போ 2 தியாகம். உங்கள் கட்சியில் எவனா ஒருத்தவனை காட்டுங்க இந்த மாதிரி நாட்டுக்காக. 2 பேருமே நாட்டுக்காக இருந்தவர். ராஜீவ் காந்தியும் நாட்டுக்காக இருந்தார், இந்திரா காந்தி அம்மையார் நாட்டுக்காக இருந்தார். தாத்தாவை சொல்ல வேண்டிய 12 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தவர். அவர் ஒரு ஜெயில் பரவ, ஏறினா இப்போ பஸ்ஸு இறங்கினா ஜெயிலு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தவர் நேரு. அது மட்டும் இல்லை, 1942 வெள்ளையனே வெளியேறல இவனு கலந்துக்கவே இல்லைங்க. 1942 அப்போ தான் ஈயத்தை பார்த்து இழிச்சாம்பதில்லைன்னு நீ தியாகத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ சொல்லிட்டு இவர் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இட் ஹர்ட் த டிக்னிட்டி ஆஃப் தி நேஷன். பாதுகாப்பு. இவர் என்ன சொன்னார்? சீனா டெல்லி மாநகரத்துக்கு ஈடான நிலப்பரப்பளவு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டரை லடாக்கில் சீனா பிடித்து வைத்திருக்கிறது. இதை கடைசியாக பேசும்போது அவருடைய சுற்றுலா முடிஞ்சிட்டு வரும்போது நேஷனல் கிளப் அப்படிங்கிற வாஷிங்டன் ப்ரெஸ்ஸில் அமெரிக்காவில் பேசுகிறார். அப்போ இதை பார்த்துக்கிட்டு உங்கள் பிரசிடெண்ட் இருப்பாரா, சும்மா அமெரிக்கன் பிரசிடெண்ட் இருப்பாரான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொன்னது இன்னொன்று என்ன சொன்னார், இவங்களுக்கு இதெல்லாம் கூட உரைக்கலை. இதில் முக்கியமாக ஏன்னு கேட்டிங்கன்னா, இவரே போய் சவுத்து கொரியாவில் சியோலில் பீட்டர் அல்போன்ஸ் நேற்று பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து ஊழல் உள்ளது. யார்? நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னே அதெல்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு. இவர் சொன்னது இன்னொன்று என்ன முக்கியமாக சொன்னார்னா, ஜனநாயக குரல் வலை நெரிக்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக 2 விஷயத்தை சொல்கிறார். இந்திய வரலாறுலேயே, ஏன்னா அது மாணவர்கள்ட்ட பேசும்போது மற்றவங்கள்ட்ட பேசும்போது இன்னொன்று, அமெரிக்காங்கிறது என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அங்கே நீங்கள் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட அரசியல் சாசனம்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் மதர் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான். எழுதப்படாத அரசியலமைப்பினுடைய மதர் எதுனா கிரேட் பிரிட்டன். அது மதர் ஆஃப் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிரேட் பிரிட்டனை. இதை மதர் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் யூஎஸ்ஏ சொல்லுவோம். அந்த நாட்டில் அவர் பேசுகிறார். அப்போ ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டியது. அப்போ என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சியினுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நீ வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு முடக்கி வைத்து விட்டு தேர்தல் நடந்து நாங்கள் சந்தித்தோம். அப்போ என்னடா, அதனால் என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி உள்ள பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பணம் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. ஓட்டர் கொடுக்க வேண்டாம், கட்சியை நடத்துவதற்கு கட்சியினுடைய செலவுக்கே வேண்டியிருக்கும். அதை நீ தடுத்த. 2வது வந்து டிஃபமேஷன் கேஸுன்னு போட்டு நீ ஜெயிலுன்னு எனக்கு தீர்ப்பு கொடுத்த. இந்தியா வரலாறுலேயே கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, இப்படி வந்து எதிர்கட்சின்னு
உன்னுடைய தலைவனை ஒரு இவ்வளோ முக்கியமான ஒரு தலைவரை, காங்கிரஸ் தலைவரை, அகில இந்திய தலைவரை நீ வந்து தண்டனை கொடுத்த. அப்போ டெமோக்ரஸியில் குரல் விலைன்னு நினைக்கிற அப்படின்னு இவர் பேசுனது இவங்களுக்கு பிடிக்கல. ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு. ராகுல் காந்தி ஆள் மனசுல என்ன இருக்கோ, காங்கிரஸுடைய ஆள் மனசுல என்ன இருக்கோ, இடஒதுக்கீடை ஒழிக்கணுங்கிறது ராகுல் காந்தி வாயிலேருந்து வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதை உண்மையிலே சொல்கிறேன். இந்த வரலாறு தெரிஞ்சவனை வந்து பார்த்தா இவனோ மாதிரி தப்பிலித்தனம், பித்தலாட்டம் அப்படிங்கிறோம்ல, இடஒதுக்கீடு வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டு, டோட்டலாக எகென்ஸ்டு, மறைக்க முடியாது, மறுக்க முடியாது என்ற ஒரு கட்டணத்தால் தான் பணக்கார ஏழை ஜாதிகளுக்குன்னு பட்ட 10% வாங்கலாம். அது கான்ஸ்டியூஷன்லேயே எகென்ஸ்டு. 1992-93 ஒரு வெர்டிக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டேன்னா, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுக்கு தான் உண்டு. அந்த மினிஸ்ட்ரியில் வந்து செக்ரட்டரிஸ் இருக்காங்க 100 பேர். 100 பேரில் ஒருத்தங்க கூட ஓபிசி கிடையாது. கிட்டத்தட்ட 87 பேர் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸ்னு. நிர்மலா சீதாராமன் கூட கொண்டு நாடாளுமன்றம் கேட்கும்போது சிரிச்சாங்க, இந்த அல்வா கொடுத்தீங்களோ அவங்க கூட உள்ளவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டார்ல, அது கூட ஒரு பிரதிபலிப்பு. எல்லாம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸு, அப்பர் கிளாஸு அப்படிங்கிறத சொன்னார். அல்வா கிண்டிட்டு பட்ஜெட்டு முன்னாடி வந்து ஆளுக்கு வாங்கி வாலில் போட்டாங்கள இந்த குரூப்பில் யாருன்னு. அதுபோல் 100 செக்ரட்டரியில் பணக்காரலையும் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ரிச்சஸ்ட் மேன் இந்தியாவில் இருந்தால் அதில் ஒருத்தவங்க கூட தலித் இல்லை. இவங்க முதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடஒதுக்கீடுக்கு எகென்ஸ்டு முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து காக்கா கலேல்கர் கமிட்டி இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நேரு காலத்திலேருந்து, இந்திரா காலத்திலேருந்து எதிர்த்தாங்க, வேண்டியதில்லைன்னு, ஜாதி அடிப்படையில் கொடுக்க வேண்டான்னு. ஆனால் இவங்களுக்கு அதை தாண்டின ஒரு சித்தாந்தம் இருந்து, சோசலிசம் செக்குலரிசம்னு இருந்து, அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கொண்டு விட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு கொண்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிற கொள்கை உள்ளவங்க அவங்க. அதனால் சோசலிசம் ஈக்குவாலிட்டி, நீ சோசலிசத்துக்கு அகேன்ஸ்ட். இந்த மாதிரி குரூப் இப்போ பேசுகிறத ராகுல் காந்தியை தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி நாட்டை துண்டாடுகின்ற சக்திகளுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படியெல்லாம் சொல்லி இவர்களுடைய தியாகமோ இவருடைய பங்களிப்போ எதுவுமே கிடையாது. இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படி என்பது இவர் சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலே நமக்கு தெரியும். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக மக்களை திரட்டி கொடுத்தவர்கள் என்பது ரெக்கார்டாயிரு. அதனால் ராகுல் காந்தி அவர்களை என்னமோ தேசத்துக்கு எதிராக சொல்வது போவது என்பதெல்லாம் தவறானது. எதிர்கால இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக வருகின்ற அனைத்து தகுதியும் பெற்ற மாபெரும் தலைவராக இன்று உருவெடுத்திருக்கிறார். பப்பு பிகேம் பாபு. ராஜீவ் காந்தி எப்படி வந்து அறகுறையில் இறந்துட்டாரோ, இவர் முழுமை பெற்ற ஒரு மனிதனாக, அரசியல்வாதியாக பப்பு பிகேம் பாபு. அவங்க பாபுவாக இருந்தால் பப்பு ஆக்கிட்டார். அதுதான் ராகுல் காந்தியுடைய மாபெரும் வெற்றி. நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.